வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்கோமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு ஹோண்டா சைன் வண்டி வந்து இன்ஜின் ஒர்க்காண்டி வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து இப்போ தானே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணேன், அப்படி இருந்தும் இன்ஜின் வேலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது எதனால் இன்ஜின் ஒர்க் வந்துச்சுன்னா, இப்போ வர பெட்ரோலுக்கு வந்து நம்ம இன்ஜினில் வந்து ஒரு சில ஜாமானை வந்து நம்ம ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா செக் பண்ணணும். அப்படி செக் பண்ண மாட்டோம்னா இந்த மாதிரி வந்து இன்ஜின் வேலை வந்துடும். அதில் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம எல்லா வண்டியிலையும் பார்க்கும்போது என்னென்ன செக் பண்ணணும்னு பார்க்கும்போது, நம்ம கண்டிப்பான முறையில் இந்த வால்வுனா செக் பண்ணணும். வால்வு வந்து லூஸாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து இந்த வால்வு நட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ஏன் தேய்மானம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வால்வு நட்டு ரொம்ப தேய்மானம் ஆனாலும் இன்ஜினில் வந்து கடகடன்னு ஒரு சவுண்டு வரும். ஸ்லோவில் ஓடும்போது கிடின்னு சவுண்டு வரும். அதோட ஓட்டினோன்னா என்ன ஆகுனா, இன்ஜின் ஓவராக ஹீட் வரும். ஹீட் வரும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிஸ்டன் வந்து சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுபோக வந்து இந்த வண்டியில் வந்து இந்த பொல்யூஷன் டீப்பு வர வண்டி எல்லா வண்டிக்கும் பார்க்கும்போது நம்ம இந்த டீப் வந்து க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா சரியாக வந்து ஏர் வெளியே போகாமல் நமக்கு என்ன ஆகும்னு பார்க்கும்போது இன்ஜின் வந்து ஓவராக ஹீட் வரும். ஹீட் வரும்போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது இந்த பிஸ்டனை பார்க்கும்போது தெரியும், இந்த இடத்துல சீஸ் ஆகிருக்காது, இந்த ஓரம் மட்டும் சீஸ் ஆகிருக்கும். அதேமாரி இந்த ஓரம் சீஸ் ஆகிருக்கும். அதேமாதிரி இங்கிட்டு பார்த்தோம்னா இந்த சைடு இதனால் எதனால் ஹீட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர பெட்ரோலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பொல்யூஷன் டீப்பு, அதுபோக வந்து இந்த மாதிரி வால்வு எல்லாமே செக் பண்ணாமல் ஓட்டினோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிஸ்டன் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நண்பர்களே. இந்த வண்டியில் அதனால தான் சீஸ் ஆகிருக்கு. இந்த கஸ்டமர் வந்து கரெக்டாக நான் 2000 விட்டு 2500 கிலோமீட்டரில் ஆயில் வந்து மாற்றிடுவேனே, அப்புறம் இருந்தும் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடகடன்னு சவுண்டு. ஏன்னா இந்த வண்டியில் வந்து டைமிங் செயினும் போச்சு. இந்த டைமிங் செயின்னா ஹோண்டா சைனு எல்லா வண்டியிலும் பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 15000 விட்டு 20000 கிலோமீட்டரில் வந்து நம்ம வந்து டைமிங் செயின் வந்து கம்பல்சரி வந்து நம்ம மாற்றணும். இந்த டைமிங் செயினோட ரேட்டு என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ₹162 தான் வரும். நம்ம நிறையா வண்டிக்கு மாற்றிட்டுருக்கோம். கஸ்டமரும் என்ன வண்டி நல்லா இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டைமிங் செயின் பேடு அது வந்து ₹133 வரும். இந்த பேடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் உரசி ஓடும் டைமிங் செயினு. இன்ஜின் ஹீட்டுக்கு இந்த பேடு வந்து ரொம்ப தேஞ்சிடும். அந்நேரத்தில் இந்த பேடும் சேர்த்து மாற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும் நண்பர்களே. அப்போது இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 2 பிரேக்ஸும் மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 2 பிரேக்ஸும் வாங்கியிருக்கு. இந்த ஏர் ஃபில்ட்ரு வாங்கியிருப்போம். இந்த வால்வு டோர் ஓரிஞ்சு அதுவும் வாங்கியிருக்கு. நம்ம இன்ஜின் வேலை பார்க்குறதுனால நம்ம இந்த பிஸ்டன் வந்து ஓனிங் பண்ணி போடலை. பிஸ்டன் பேரல் கிட்டாகவே வாங்கியாச்சு. பார்க்கும்போது தெரியும், பேரல் கிட்ட என்ன ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹3980 கிட்ட வருது. இந்த பேரல் கிட்டு இப்படி போட்டால் தான் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து ஏற்கனவே வேலை பார்த்தவங்க பேரல் கிட்டு வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா பேரல் கிட்டு பார்க்கும்போது தெரியுது இந்த வண்டிக்குரியது கிடையாது, இப்போ ஏற்கனவே வேலை பார்த்தது. அப்போ வந்து நம்ம வந்து வால்வுனா ஒரிஜினல் தான் வாங்கி போடணும். இன்ஜின்குள்ளே ஓடுறதுனால வால்வு ஒரிஜினல் போட்டால் தான் இப்போ வர பெட்ரோலுக்கு வந்து நமக்கு இன்ஜின் வந்து வேலை வராது. நிறையா பேர் நம்மகிட்ட வந்து ஃபோன் போட்டு கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை நான் இப்போ தான் வேலை பார்த்தேன், ஆனால் இன்ஜின் வேலை பார்த்தும் மறுபடியும் வந்து இன்ஜின் வந்து கடகடன்னு சவுண்டு இருக்குது, வண்டியில் புகை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போயுமே வந்து நம்ம பிஸ்டனை வந்து நம்ம வந்து ஓனிங் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் புகை தள்ள தான் செய்யும். ஏன்னா இப்போ வர பெட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஸ்டன்னா ஓனிங் பண்ணி போட்டால் அந்த ஹீட்டுக்கு வந்து தாங்க முடியும். இந்த மாதிரி பேரல் கிட்டாக புதுசு போட்டால் தான் நல்லா லைஃபாக ஓடுது நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த ஹோண்டா சைன் வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வந்ததுனால ஒரு சின்ன பதிவு போடுன்னு தான் போட்டிருக்கேன். உங்கள் வண்டியும் ஹோண்டா சைனு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த வால்வுனா கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வால்வு நட்டுனா பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒர்க்கானாலும் நம்ம வால்வு நட்டை வந்து செக் பண்ணணும். ஒரு 10,000 15,000 கிலோமீட்டர் ஒர்க்கு அந்த வால்வு நட்டு 2யும் வந்து புதுசு போடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், தேய்மானமே எதுவுமே இருக்காது புதுசில் வந்து. அதே இது வந்து இந்த பழசில் பார்க்கும்போது தெரியும், ரொம்பவும் தேய்மானம் இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து கேம் சாஃப்ட்டு வால்வு ரொம்ப லூஸாக ஓடியே பார்த்தீங்கன்னா இந்த கேம் சாஃப்ட்டு இந்த இடம் மட்டும் தேஞ்சிருக்கும். பார்க்கும்போது தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாமே பள்ளம் விழுந்துருச்சு, ரொம்பவே பள்ளம் விழுந்துருக்கு. அதனால் இந்த வண்டியில் கேம் சாஃப்ட்டுன்னு சேர்த்து நம்ம மாற்றிடுவோம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த பொல்யூஷன் டீப்பையும் நம்ம செக் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.